Good morning. Welcome to Market Today by ECTRA TR Arulrajhan. Today is 14th October 2022. ஸோ ப்ரீ மார்க்கெட் இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி மூலம் ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ முக்கியமான விஷயங்களை இப்போ பார்க்கலாம். நேற்றுக்கு முடிஞ்ச அமெரிக்க சந்தை மிக வலுவாக முடிஞ்சிருக்கிறது. 2.83% டவ் ஜோன்ஸ், S&P 500 2.6%, நாஸ்டாக் 2.23%. மிகப்பெரிய இறக்கங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இந்த இடத்துல ஒரு ரீபவுண்ட் ஆயிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். இந்த ஸ்ட்ராங் ரீபவுண்ட் அப்படின்றது எல்லா எதிர்மறை செய்திகள் வந்து கொண்டிருக்கிற நிலையிலும் நிகழ்ந்திருக்கிறது. இது ஒரு ஷார்ட் கவரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வாகவே பார்க்கப்படுகிறது. மற்ற சந்தைகளும் எப்படி இருக்கின்றது பார்க்கலாம். இன்று காலை துவங்கிய ஆசிய சந்தைகள் பெரும்பான்மையான எல்லா ஆசிய சந்தைகளுமே ஏறிய வியாபாரமாகி வருகிறது. யுஎஸ் மார்க்கெட்டோட ஒரு வலிமையான ஏற்றம் ஆசிய சந்தைகளும் பிரதிபலிப்பதாக எடுத்துக்கொள்ளலாம். இதை ஒட்டி நம்முடைய நிப்டி எப்படி வியாபாரம் ஆகலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ சிங்கப்பூர் வியாபாரமாகும் நம்ம நிப்டி HX நிப்டி கிட்டத்தட்ட 300 புள்ளிகளுக்கு மேலான ஒரு ஏற்றத்தில் இருக்கிறத பார்க்கிறோம். 350 புள்ளிகளுக்கு ஒரு ஏற்றம் அப்படின்னு பார்க்கிறோம். இந்த பிக் கேப் அப் தாக்கு பிடிக்குமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியோட தான் பார்க்கணும். ஏன்னா அது போய் அந்த விழற இடம்ன்றது வந்து முக்கியமான ஒரு செல்லிங் ஏரியாவில் விழுறதாகவும் நம்ம பார்க்கணும். அதனால் கவனத்துடன் செயல்பட வேண்டும். நிஃப்டியோட ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 16,800 நேற்று அதை டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம பார்த்தோம். அதே மாதிரி மேலே 17,350 ஏரியான்றது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருக்கும். இன்ஃபேக்ட் ஈவன் 450 வரைக்கும் கூட அந்த ரெசிஸ்டன்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகுது. பட் இப்போதைக்கு அந்த ஏரியா நோக்கி தான் நகர்றதா பார்க்குறோம். ஸோ அங்கே தடுக்கப்பட்டு கீழ் நோக்கி திரும்புவதற்கான வாய்ப்பும் உண்டு. மேக்ரோஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 10-year பாண்ட் yield ஏறக்குறைய அதே லெவலில் தான் இருக்கிறத பார்க்குறோம். இப்போ 3.92 அப்படின்ற லெவலில் இருக்கு. டாலர் டெக்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. 113.3லேருந்து 112.3ன்றது தட்ஸ் குட் ஃபார் ஸ்டாக் மார்க்கெட். பிரண்ட் க்ரூட் ஆனால் ஏற ஆரம்பிச்சிருக்குது. முன்னாடி $92 இருந்தது, இப்போ $94 கிட்டத்தட்ட ஒரு $2 நேற்று ஏறி இருக்கிறத பார்க்குறோம். கோல்டை பொறுத்த வரைக்கும் அதோட வீழ்ச்சி தொடர்ந்து கொண்டே தான் இருக்கிறது. நேற்றுக்கு $1670 பெர் அவுன்ஸா இருந்தது. இப்போ ஒரு $10 குறைஞ்சு 1260 இருக்கிறத பார்க்குறோம். அடுத்து யூஎஸ் டாலர் USD INR அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அப்படி மெல்ல மெல்ல அது கொஞ்சம் ரெக்கவரி ஆகிட்டு வரதை பார்க்குறோம். 82.27, இப்போ 82.3537 இந்த ரேஞ்சில் இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக 82.27 வந்திருக்கிறத பார்க்கலாம். இது வந்து ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ள தான் இப்போ இருந்துகிட்டு இருக்கு. ஒரு பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் இது இப்படியே நீடிக்குமான்றதையும் நம்ம பார்க்கணும். யூஎஸோட சிபிஐ டேட்டா வந்துடுச்சு 8.2%. இது எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா எதிர்பார்ப்பை விட கூடுதலான ஒரு நம்பராக இருக்கிறது அப்படின்றதான். அப்போ இது வந்து இட்ஸ் குட் நியூஸ் அப்படின்னு இட்ஸ் பேட் நியூஸ் அப்படின்றதான் பொதுவாக. ரெண்டாவது, இப்படி இன்ஃபிளேஷன் கூடிக்கிட்டே போறதுனால வரக்கூடிய அடுத்தடுத்த மாதங்களில் ஃபெட் ரிசர்வனுடைய வட்டி விகித உயர்வு என்பது கடுமையாக இருக்கலாம் அப்படின்றதான். அடுத்து வரக்கூடிய மாதங்களில் முதல்ல 75 பேசிஸ் பாயிண்ட், அடுத்த கூட்டத்தில் 50 பேசிஸ் பாயிண்ட், இப்படி கடுமையான நகர்வுகள் வட்டி விகித உயர்வில் இருக்கலாம். இது வந்து நாட் குட் ஃபார் த ஸ்டாக் மார்க்கெட். ஆனாலும் ஸ்டாக் மார்க்கெட் இப்போ கொஞ்சம் தாக்கு பிடித்து கொண்டிருக்கிறத பார்க்குறோம். அடுத்து முக்கியமான விஷயம் அப்படின்னா மைக்ரோ இன்ஃபர்மேஷன்ல இன்ஃபோசிஸ் நேற்றுக்கு டெலிவர்ட் வெரி குட் ரிசல்ட், ஒரு பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன். அதுக்கு முந்தின நாள் SCL டெக் ரிலீஸ் த ரிசல்ட். SCL டெக் ஆல்சோ ரிலீஸ் த வெரி குட் ரிசல்ட். ஆனால் விப்ரோ மட்டும் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ க்ரோத் இருந்தாலும் கூட அதனுடைய பாட்டம் லைன் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து குறைஞ்சதை பார்த்தோம். அதனால அது வந்து ஒரு நெகட்டிவாக பார்க்கப்படுகிறது. ஸோ இப்போதைக்கு ஐடியை பொறுத்த வரைக்கும் 3 கம்பெனி நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. TCS, இன்ஃபோசிஸ், SCL டெக். விப்ரோ டிசப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறதா பார்க்குறோம். எஃப்ஐஸ் தொடர்ந்து செல்லர்ஸாக தான் இருக்கிறாங்க. நம்ம மார்க்கெட்டில் 1236 கோடிக்கு நேற்றுக்கு விற்றுருக்காங்க. ஆனால் பையர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஐஎஸ் வந்து பையர்ஸாக தான் இன்னும் இருக்கிறாங்க. 753 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. இன்னமும் ஷார்ட் பொசிஷன் ஹெவியாக தான் மார்க்கெட்டில் வச்சிருக்காங்க. ஷார்ட் பொசிஷன் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் குறையும் அப்படின்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கேப் அப் ஆகும்போது இந்த ஷார்ட் கவரிங்னால தான் எல்லாமே மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதை நம்ம பார்க்குறோம். கேண்டில் வைஸ் நேத்திக் ஃபார்மேஷன்றது ஒரு பியர் கேண்டில் இருந்தாலும் கூட அந்த லோ டிஃபெண்ட் பண்ணியிருக்கு. அந்த 3 நாளோட லோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டிஃபெண்ட் பண்ணியிருக்கு. அதனால கேண்டில் வந்து வீக்கான கேண்டிலாக இருந்தாலும் கூட அது த வே டிஃபெண்டட் தி சப்போர்ட் லெவல் தட் கிவ்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ பூஸ்ட். அது இன்னும் கொஞ்சம் மேலே ஏறதுக்கான வாய்ப்பை அது காட்டுகிறது. எஸ், வர திங்கட்கிழமையிலிருந்து 5 நாட்கள் பேசிக்ஸ் பயிற்சி வகுப்பு நடக்க இருக்கிறது. காலையில் 6லேருந்து 7 மணிக்கு 5 நாளைக்கு திங்கள் முதல் வெள்ளி வரை ஒரு ஆல்ஃபா ஸ்டேட் ஆஃப் மைண்டில் லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை நம்ம உருவாக்கி இருக்கிறோம். இதை நீங்களும் உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லலாம். அடுத்து ஆப்ஷன் ட்ரேடிங் ஃபார் லிவிங்கும் 17 திங்கட்கிழமை காலையில் ஆரம்பிக்குது. 9லேருந்து 11 மணிக்கு ஒரு மாத பயிற்சி வகுப்பு. இது டெய்லி இன்கம், வீக்லி இன்கம், மந்த்லி இன்கம் அப்படின்றதுக்கான ஸ்ட்ராட்டஜி எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஹெட்ஜ்டு ஸ்ட்ராட்டஜிஸ் மூலமாக தான் இந்த ட்ரேட் முழுக்க பண்ணுவோம்.
நிஃப்டி அந்த லைவா நம்ம ஒவ்வொரு நாள் காலையில 11 மணிக்கு அனலைஸ் பண்றோம். ஸோ இன்னைக்கும் பாருங்க. இந்த நாள் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.